வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். இது புது வேர்ல்டு. இன்றைக்கி தான் நான் பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த சர்வைவல் சீரிஸ் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் இந்த சர்வைவல் சீரிஸையே ஆரம்பிக்க போகிறோம். வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆஃப்ன்றது இருக்குது இல்லையா, நம்ம எண்டு பொருள் போகிறதுக்கானது, அதை எடுத்துக்கிட்டு அதை போடணும். போட்டால் அது எந்த டேரக்ஷன் காட்டுதோ அந்த டேரக்ஷன்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் ஒன்று கிடைக்கும். எப்பயுமே நம்ம ஐஆஃப்ன்ற போட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கும். அங்கே வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு வாட்டி ஐஆஃப்ன்ற போடும்போது அது கீழே காட்டணும். அந்த இடத்துக்கு போனால் தான் எண்டு போட்டில் இருக்கும். ஸோ வில்லேஜ் கிடைக்கிது இல்லையா அந்த இடத்துல, அதனால் அதை ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணி நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ டைரக்ஷன் வேறு மறந்து போச்சு, திரும்பி போடலாம். ஓகே, அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் காட்டுது, அதனால் போவோம். இங்கே சுற்றி ஒரே கடலாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டலாமா இல்லை நார்மல் ஹவுஸ் கட்டலாமா? ஒரு நார்மல் ஹவுஸே கட்டலாம். நார்மல் ஹவுஸ் ஒன்று கட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் அயன் ஃபார்ம், அதுக்கப்புறம் சில பல ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சு இந்த வீடியோவில் மாஸ் காட்டுவோம். ஓகே, ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆனால் வில்லேஜ் ஒன்று கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. தேடணும் தேடணும், தேடிக்கிட்டே இருக்கணும். நானும் அதனால் தேடிக்கிட்டே இருக்கேன். நம்ம இந்த வழியாக போயிட்டே இருந்தோம்னா எவ்வளோ லேட் ஆனாலும் கண்டிப்பாக வில்லேஜ் கிடைக்கும், அதில் சந்தேகமே வேணாம். ஓகேங்க, இங்கே ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள இது டெசர்ட்டா? ஓகே, மறுபடியும் போடுவோம். ஓகேங்க, அங்கே ஒரு லேண்ட் ஒன்று தெரியுது. அது சும்மா லேண்டா இல்லை நடு தீவான்னு தெரில. இல்லை கைஸ், இது ஒரு சின்ன இடம் மாதிரி. இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு போல். போய்கிட்டே இருக்கு, பெரிய கடல் தாண்டி போக வேண்டியிருக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டு ஜெனரேட் ஆகுது. வில்லேஜே எங்கே இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி சிக்கிரு. நடாது கிடைக்குமா கிடைக்காதா? எவ்வளோ நேரமாக தேடிட்டேன், ஒரு வில்லேஜ் கிடைக்கல. ஸோ கடவுளே. ஆஹா, ஏய், வில்லேஜ் இருக்கா இல்லையா? இன்னைக்கு கிடைக்காது போல இருக்கே. ஓகே, இந்த வழியாக போகணுமா? இந்த பயமா? ஏங்க, இந்த பயமே எனக்கு பிடிக்காதே. இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, இப்படியே போவோம். வேறு ஏதாவது பயம் இல்லை வில்லேஜ் இருந்தால் எனக்கு பிடிக்கும். இந்த பயம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறது? சரி, கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிப்போம் இந்த பயமில் வில்லேஜ். எனக்கு அந்த நார்மல் கிராஸ் இந்த பயம்தான். இந்த பயமில் வில்லேஜ் இருந்தால் தான் பிடிக்கும். அந்த பயமே எனக்கு பிடிக்காது. அங்கே பயமில் இருக்க வில்லேஜ் மட்டும் எனக்கு எப்படி பிடிக்கும்? ஓகே, வில்லேஜ் கிடச்சிரு. வில்லேஜ் இருக்கா இல்லையா? எவ்வளோ தூரம் வந்துட்டோம் டாய். ஷோபா, இனி எவ்வளோ தூரம்டா? போய்கிட்டே இருக்கே. ஏய், அலைய விடாதுங்கிறா. கிரியேட்டிவில் போகிறதுக்கே எனக்கு இப்படி, நான் சர்வேவெல்லாம் போனேன்னா அவ்வளோதான். சரி, போவோம். டெசர்ட்டா? இன்னும் எவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டி இருக்கும்? அலைய விடாதீங்கடா. டெசர்ட்லேயும் எனக்கு வில்லேஜ் பிடிக்காதுங்க.
எனக்கு எந்த இடத்துல எந்த வில்லேஜ் பிடிக்காதோ அதே வில்லேஜாக வந்து மாட்டுது. நான் பண்ணேன். இப்போ நான் இந்த வில்லேஜில் தான் தங்கணுமா? எனக்கு அந்த கிராஸ் போயாமில் தான் தங்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் வேணால் வில்லேஜை கண்டுபிடிக்கிறேன். இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் வில்லேஜ் கிடைக்கும். இந்த பக்கம் போவோம். சன்செட் சைடாக போனால் வில்லேஜ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ நம்ம டைமை மாற்றி சன்செட்டு எங்கே ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி போகலாம். ஓகே, டேக்கு மாற்றிடலாம். எங்கடா சூரியனை காணோம்? எங்கே இருக்குது? ஓகே, சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் தான் வில்லேஜே இருக்குது. சரி, அதையும் தாண்டி போகலாம். அப்போ கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த பக்கம் போனால் விளங்காதுன்னு தோணுது. சரி, இப்படியே போவோம். சுற்றி ஏதாவது கிடச்சா பார்ப்போம். கிடைக்கலண்ணா கிடைக்காது. அதனால் இன்னொரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடுவோம். வேறு வழி இல்லைங்க. ஒரு வேர்ல்டை கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணி போனால் இங்கே வில்லேஜ் கிடைக்க மாட்டேங்குது. வில்லேஜ் கிடைக்குது, ஆனால் தேவையான வில்லேஜ் கிடைக்க மாட்டேங்குது. நான் வேணால் இன்னொரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறோம் நடுவில். என்னவா? எனக்கா? வேணாம், நான் இது முடிச்சுட்டு முடிச்சிடுவேன். போயிட்டு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஒரு பார்ட் 1 அப்படின்னு முடிச்சிடுவேன். பாஸ் பண்ணணுமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்டில் ஒரு நியூ ஜேர்னி ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் நான் புதுசாக இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா வில்லேஜிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் வில்லேஜே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஐ ஆஃப் ஃபெண்டர் இருக்கு இல்லையா, அது ஐ ஆஃப் ஃபெண்டர் வச்சு எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டிங்கன்னா அது எண்டு போர்ட்டில் ட்ராக் பண்ணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஐ ஆஃப் ஃபெண்டர் ஃபஸ்ட்டு போகணும். போட்டால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு போர்ட்டல் கண்டுபிடிக்கிற முன்னாடி ஐ ஆஃப் ஃபெண்டர் போட்டால் அது ஒரு டேரெக்ஷன் காட்டும். அந்த டேரெக்ஷன் வழியாக போனால் வில்லேஜ் கிடைக்கும். அந்த வில்லேஜில் அடியில் டிக் டவுன் பண்ணி போனால் தான் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எண்டு போர்ட்டல் கிடைக்கும். ஸோ அதை நான் அந்த மாதிரி வில்லேஜ் கிடைக்கிது இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் எப்பயுமே வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது தான்
சிம்பிள் ட்ரிக். ஐ ஆஃப் என்டர் போடணும், வில்லேஜை கண்டுபிடிக்கணும். இதுதான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு. ஓகே, இப்போ டேரெக்ஷன் எப்படி காட்டுது? ஓகே, இப்படி போகணும். இந்த வழியாக போனால் வில்லேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஐ ஆஃப் என்டர் சொல்லுது. சொல்லலை, அந்த டேரெக்ஷனில் போகுது. இந்த டேரெக்ஷனில் போனால் கிடைக்கும். எனக்கு வந்து ஸ்ப்ரூஸ் வில்லேஜோ இல்லை டெசர்ட் வில்லேஜோ அக்கேஷியா வில்லேஜோ எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நார்மல் அங்கே ஒரு பயம் தெரியுதா, ட்ரீஸ் நிறைய, அந்த பயம் மாதிரி தான் எனக்கு வில்லேஜ் வேணும். ஐயோ, டேரெக்ஷன் வந்துட்டுங்க. அந்த பயமில் இருக்க வில்லேஜ் தான் எனக்கு பிடிக்கும். வேறு எந்த வில்லேஜுமே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த வில்லேஜ் கிடைக்கணும்னு எப்பயுமே எதிர்பார்ப்பேன், அந்த பயமில் இருக்க வில்லேஜ். ஸோ ஓகேவா, ஏய் பார்க்க வில்லேஜ் பக்கம் விட்டோன்னு எனக்கு தோணுது. போவோம். ஓகே, இன்னொரு வாட்டி ஐயா பண்ணுற போடலாம். எப்படி இந்த பக்கமா போவோம், போய்கொண்டே இருப்போம். அடா ஸ்ப்ரூஸ் பயம் வந்து மறுபடியுமா? வில்லேஜ் கிடைக்குமா இல்லையா? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமோ? ஸ்டார்டிங்லனால எனக்கு டப்புன்னு வில்லேஜ் கிடச்சிரும், ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏய், சரி போவோம். மறுபடியும் இந்த பயம். ஓகே, வில்லேஜ் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? ஓகே, வில்லேஜ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வில்லேஜ் பக்கமே ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல கட்டினா நல்லாயிருக்குமா தெரியலையே. சரி, அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல கொஞ்சம் சமம் பண்ணிட்டு இந்த இடத்துல கட்டலாமா? வேணாம். ஓகே, இங்கே கொஞ்சம் சமம், இது ஃபுல்லாக இப்படி ஒரு லைன் சமம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம். ஓகே ஓகே, பக்காவாக இருக்குது பிளானு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கிராஸ் பிளாக் வச்சு சமம் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமம் பண்ணிவிட்டு இப்போ சர்வைவலுக்கு மாறிட்டு நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் மைன்கிராஃப்டில் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்வைவலுங்கடா மாற்றியாச்சு. ஓகே, என்னோடய நைட் ஆகுதா வேறு தசான்? ஓகே, நைட் ஆகலை. நம்ம சீக்கிரமாக போய் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு பெட்டு அவசியம் இல்லை. ஏன்னா வில்லேஜஸே நிறைய பெட்டு செஞ்சு வச்சுருப்பானுங்க. அதை போய் நம்ம ஆட்டையை போட்டு தூங்கினா போதும். அதனால் இப்போதைக்கு நம்ம பெட்டு செய்ய வேணாம். அவனுங்களோட பெட்டே ஒன்று தூக்கிட்டு போய் நம்ம செய்ய போகிற வீட்டில் போட்டுப்போம். இதுதான் நம்மளோட பெரிய பிளான். இல்லை நம்மளுக்கு ஆடே கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டை விட்டு கொண்டு அதை வச்சே பெட்டு செஞ்சுப்போம். இதுதான் என்னோடய பெரிய பிளானாக இருக்கும். ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். வந்துரு வா, வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வுட்ஸெல்லாம் பிளாங்க்ஸாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் வெறும் பிக்காக்ஸ் மட்டுமே செய்ய போகிறோம். ஸ்டிக்ஸு, கிராஃப்டிங் டேபிள் இப்போது வந்து நம்ம வெறும் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டோன் எடுத்துகிட்டு அப்புறமா ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஸ்வாட் எல்லாமே பண்ணிக்கலாம்.